சிம்பு ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு, இந்த F1 கார் ரேஸ் இருக்கு இல்லையா, F1 கார் ரேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கார் வந்து ஒரு ரவுண்ட் இப்படி முடிச்சிட்டு வருதுன்னா அங்க கொஞ்சம் நிப்பாட்டணும், டயரை மாத்தணும், ஃபியூவலை ஏத்தணும், அதுக்கப்புறம் வண்டி கிளம்புச்சுன்னு வச்சுக்கோங்க. முடிச்ச காருக்கு நின்னுட்டு இருக்க காருக்கு இருக்கு ப்ரோ. இந்த மாதிரி எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்க. இந்த படம் இதுக்கு முன்னாடி நீங்கள் நடித்த படத்தை எல்லாம் வச்சு நல்ல ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்க திருச்சி போனோன்னு. ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் அடித்தேன், ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டீங்களா ப்ரோன்னு. பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னாரு. எங்கே ப்ரோ காட்டுங்கன்னா டிண்டரே பம்பிள் எடுத்து காட்டிட்டு இருக்காரு. அண்ட் இந்த டீம் எனக்கும் ரொம்ப புதுசு. அண்ட் நீங்கள் சிவா தவிர வேறு யாருமே தெரியாது. அண்ட் சொல்லப்போனால் அரவிந்த் வந்து ஆல்ரெடி நிறைய டிரெக்ட் பண்ண மாதிரி ப்ரொஃபஷ்னலாக தான் பார்த்தேன். இவங்க தான் சொல்லி நியூன்னு நான் ஆக்சுவலாக அவர் ப்ரொஃபஷ்னலாக தான் பார்த்தேன். அவர் அப்படி தான் இருந்தார். அண்ட் சில் டைரக்டர், எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக சொன்னார், இப்படி வரலாம், அது அப்படி பண்ணலான்னு. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் டீமோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சூர்யாவோட ஷூட்டிங் ஸ்பாட் தான் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், வந்திருக்கலாம். நல்லது. ஓப்பனாக சொல்லணும், சூர்யாவோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இவ்வளோ நேரம் உங்க கூட லீடா நடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆசைப்படுறாரு. சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதில் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். சொல்லியாச்சு, அவ்வளோதான். கடைசியா இல்ல அவரை பேச விட்டுறல, அப்புறமேட்டு கடைசி வரை பேசிக்கிட்டே இருப்பாரு, நம்ம எந்திரிச்சு போயிடணும். அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சில முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது இந்த படம். ஏன்னா சொன்ன மாதிரி 3 நாளில் முடித்தோம் அந்த படத்தை. 3 நாளுக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையும் முடிக்கணும். 4வது நாள் ஒரு நாள் எக்ஸ்டன் ஆனால் கூட கேமரா ரெண்டல் எல்லாமே எகிரிடும், ப்ரொடக்ஷன் இதே கூடிடும். ஸோ அதனால் ஒரு எல்லாருக்குமே ஒரு ரெஸ்டேஷன் இருந்துச்சு 3 நாளில் முடிச்சிருவோமான்ட்டு. ஸோ அதனால் 3 நாளில் படத்தை ஆனால் முடிச்சிட்டோம். முடிச்சது ஆனால் என்னென்னா 3 நாளில் வந்து எங்களுக்கு யாருக்குமே அந்த ஒரு ப்ரெஷரோ டயர்டோ எதுவுமே ஃபீல் ஆகலை. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் வந்து பயங்கர ஜாலியாக இருந்தது. எல்லாரோட ஒர்க் பண்ணதுமே நல்லா இருந்தது. இவர் சூர்யா ப்ரோட ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 4வதோ 5வதோ நிறையா ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம். நாங்கள் அவரோட ஒரு 4 வருஷமாக பண்ணிருக்கோம். இவங்களோடலாம் எனக்கு கனெக்ஷனுக்கு காரணம் இவர் தான். அதுலேயும் இந்த கேரக்டர் தான் ஜங்ஷன். அதில் இந்த கேரக்டர் தான் ஜங்ஷன். படத்தில் இந்த எல்லார் வாழ்க்கையும் இணைக்கிறது ராஜன் தான். கஜா தான் எல்லார் வாழ்க்கையும் இணைக்கிறாரு. இங்கே வராமல் போனவங்க வந்து சிபி அண்டு பிரசனா, அப்புறம் சுபின், அவங்க 3 பேருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க 3 பேரோட எஃபர்ட்ஸும் அதிகம். அவர் சொன்ன மாதிரி சிபி அவர் வந்துட்டு அவரோட கேரக்டருக்கு ஒரு டைலாக்ஸை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பேசணும், ஒரு இங்கிலீஷ் கலந்த ஒரு தமிழில் பேசணும். அவர் வந்து அது ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணியிருந்தார். ஸ்கிரிப்டில் இருந்ததை விட அவர் பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணியிருந்தார். எங்களுக்கே கேமராக்கு முன்னாடி ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, சிரிப்பாக அடக்கிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்க கேரக்டர் என்ஹான்ஸ் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக வந்துட்டு சுபின் பண்ண வேண்டிய ரோல் வந்து ஃபஸ்ட்டு வரிஷ் தான் பண்ண வேண்டியது. பிரபுங்கிற கேரக்டரு ஆவேசம் ரங்கானனுக்கு எப்படி அம்பானோ அதே மாதிரி வந்துட்டு தூண்டில் கஜாக்கு வந்துட்டு பிரபு கேரக்டர் அந்த மாதிரி ஒரு ரைட் ஹேண்ட். எனக்கு என்ன பயம் இருந்ததுன்னா, மெயினாக இவ்வளோ பண்ணுறோம், எதுவும் அமேச்சராக இருந்துடக்கூடாது. இதுக்கு முன்னாடி இந்த எல்லா படத்துலையும் அமேச்சராக ஏதாவது ஒரு விஷயம் இருந்துடும், மியூசிக்கோ இல்லை ப்ரொடக்ஷன்லையோ. இது இந்த படத்தில் அது எதுவுமே வராமல் இருந்தது காரணம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. என்ன உங்களை பற்றி சொல்கிறாரா? எடிட்டில் பார்த்துக்கலாம். எதை சொல்லணும், அது வந்து இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லையே. அது வேற படம். இல்ல கேள்வி 6 மாசம் முன்னாடி போயிடுச்சு. அது ஒன்று சொல்லிடுறேன். அவர் 3 நாளாக ஃபோனில் சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா, இவரோட ஃபஸ்ட்டு காமெடி வீடியோஸ் சும்மா 2-3 பண்ணோம். படமாக ஒர்க் பண்ண சமையல் சுந்தரம்னு ஒரு படம், அது நம்ம சேனலில் இருக்குது. அந்த படத்தில் என்னென்னா வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு ரொம்ப வாழ்வின் விளிம்பு நிலையில் இருப்பார். அப்போ வந்து பிரசனா வந்து இவருக்கு ஒரு ஹோப் கொடுப்பாரு. ஹோப் கொடுத்தோடனே இவருக்கு வந்து ஆனந்த கண்ணீர் வரும். நாங்களாம் பசங்களாம் என்ன பண்ணுவோம்னா, ஒன்று தண்ணி விட்டுக்கோம், இல்லை வெங்காயம் வச்சதா கண்ணில் தண்ணி வரும். இவர் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி மெடிக்கலில் போய் கிளிசரின்லாம் வாங்கிட்டு வந்தார். கிளிசரின்லாம் வாங்கிட்டு வந்து நான் கேட்டேன், என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். நீங்கள் பாரு ப்ரோ பட்டாசா இருக்கும் அப்படின்னு. இவ்வளோதான், இப்படி தான் பதில் சொல்லுவார். எப்போ கேட்டாலும் அதுவாலாம் இல்லை, நீ பாரு ப்ரோ மிரண்டுருவா அப்படிம்பாரு. நீங்கள் பண்ண உதவி நான் எப்படி மறப்பேன்னு தெரியலங்க. இதுதான் சீனு. இவர் இங்கே கிளிசரின் அப்பிட்டு என்ன பண்ணிட்டாரு, யார்ட்டையுமே சொல்லலை. ஃபஸ்ட்டு டேக் ஆக்ஷன் உடனே கிளிசரின் அப்போ போகிறாரு. நீங்கள் பண்ண உதவியை நான் மறக்கவே மாட்டேங்களோடனே இவர் இப்படி கொண்டு போகிறாரு. நீங்கள் கொண்டு போங்களேன், இப்படி கொண்டு போகிறாரு. பிரசனா உடனே நன்றியில் அதுக்குங்க அப்படின்ட்டாரு. இவர் லூசு பையன், ஏன் சரியான லூசு பையன், கரெக்டாக கண்ணில் வைக்க போகிறேன். நன்றியில் அதுக்குன்னு கையை பிடிச்சி நன்றியில் அதுக்கு கையை பிடிச்சி முக்குனே தண்ணி வரல. அவன் மட்டும் கையை கீழே வைக்கிட்டான். கையை இவருக்கு சிரிப்பு தாங்க முடியல.
இவர் சரி தமிழ் எங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு ஒரு விரல் நுனியில வந்து கிளிசரின் வச்சிருக்காருன்ட்டு. அப்புறம் தான் சொல்றாரு இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன்டா, அதை முன்னாடியே சொல்லியிருந்தா அவர் இழுத்திருக்க மாட்டாரு. 2வது டேக்கு கொஞ்சம் டைம் எடுத்து இழுக்கலான்ட்டு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வேனே தெரியலங்கன்னு போயிட்டாரு. ஆனா கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிட்டாரு. என்ன பண்ணுன்னு தெரியாம இந்த விரல் மட்டும் இப்படி இப்படி அப்படின்னு இருக்காரு. கடைசியில அது தண்ணி வந்துச்சானே தெரியல. இந்த படத்துலேயே வந்துட்டு பிளட் யாருக்குமே தெரியாது. நாங்கள்லாம் என்ன பண்ணோம், எல்லாமே ப்ரொஃபஷனலாக போகிறோம். பிளட் வந்து படத்தில் யூஸ் பண்ண மாதிரி ஃபேக் பிளட் வாங்கிடலான்னு இருந்தோம். அதெல்லாம் எதுக்கு ப்ரோ, பட்டாசா ஒன்று எடுத்துட்டு வர. டொமேட்டோ கெச்சப்பா? டொமேட்டோ கெச்சப்லாம் இல்லை, அது ஒரு ஃபார்முலா இருக்கு. அவரை ஃபார்முலா இது மாதிரி அதை நீங்களே சொல்லுங்க. நம்ம சொல்ல ஒன்று ஃபார்முலாவை. இப்போ நம்மள மாதிரி குறும்படம் பண்ணுறவங்களுக்கு வந்து நண்பர்களுக்கு இது உதவியாக இருக்கலாம். ரத்தம் ரெடி பண்ணுறது ஒரு ஃபார்முலா வேணும். குங்குமம் இருக்குல்ல, கேமரா பத்தி சொல்லிருங்க. கஜா குங்குமத்தை ஒரு டப்பாவில் எடுத்துக்கணும். அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சோண்டு தண்ணி கிடுக்கிடுன்னு ஒரு அடிச்சிடணும். வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்புலாம் ஏன் சேர்க்கிற, கண்ணில் வச்சு எரியும். அதுக்கப்புறம் 2 கலர் ஆட் பண்ணணும். புட் கலர் ஒன்று வந்து சிகப்பு, இன்னொன்று ப்ளூ. சிகப்பு வந்து 3 இது போடுறோம்னா ப்ளூ வந்து ஒரு இது பண்ணுது. ஒரு ஃபார்முலா மாதிரி. பிரிடேட்டர் ரத்தமா என்ன நல்லா கண்ணங்கரையர்னு ஒண்ணு. இதுல எல்லாம் பண்ணி கிண்டுனீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷான பிளட் மாதிரி இப்படி ஊத்துனீங்கன்னா அப்படியே ரத்தம் இங்கிருந்து வர மாதிரி. இதுல அது அவருக்கே வினை ஆயிடுச்சு. அவர் வந்து என்னன்னா ஷூட்டிங் வரும்போது கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருந்தாரு. இந்த பிளட்டை கண்ணுல வச்சு வச்சு வேர்த்து சூப்பர்மேன் மாதிரி ஒரு கண்ணு ரெட்டா இருக்கு, ஒரு லென்ஸ் வந்து பிளாக்கா இருக்கு. அவரோட லென்ஸு அவரோட ரத்தத்தால ஸ்பாயில் ஆகி அப்புறம் தூக்கி போட்டாரு. இது அவர் சொல்றாருன்னு ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஏதாவது வெடிச்சிருச்சுன்னா அப்புறம் நாங்க பொறுப்பு. படத்தோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உண்மையிலுமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அரவிந்த் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவன்கிட்ட இருக்க கேமராவே ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஒரு சின்ன லெவலில் தான் பண்ணியிருக்கான். பட் வந்து அவன் வந்து சொன்னா இது வந்து நான் ப்ரொஃபைலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த ப்ரொஃபைலாக பண்ணுறோம், ஒரு 4 பேர்ட்ட போய் போட்டு காட்டணும் அப்படின்னா இதோடைய தரம் வந்து நம்ம ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிற மாதிரி பண்ணணும். ஸோ ஸ்ரீரங்க தேவதை முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு அந்த ஒரு ஐடியா கிளியராக கிடச்சிச்சு. ஒரு தனி பட்ஜெட் வீட்டில் பேசி ரெடி பண்ணி பணம் பார்த்தாம கடைசியில் வந்து அவனோட கேமராவை விற்றுட்டான். ஸோ விற்றுது அந்த பணத்தை வச்சு நம்ம எப்படியாவது இந்த படத்தை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அரவிந்துக்கு இது எப்படின்னா இந்த படம் வந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவலில் வந்து ஒரு ப்ராப்பரான கேமராவில் இது வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் சோனி ஆல்ஃபாவில் வந்து பைனாமா வச்சிருந்து இப்போ எஃப்எக்ஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். நடுவில் ஒரு சின்ன பிரேக். அரவிந்த் அந்த கேமரா விற்கலான்னு அப்ப அதை சூர்யாட்ட சொல்லும்போது சூர்யா அதை வித்து கொடுத்து புரோக்கர் கமிஷன் முதுகுல குத்திட்டுல, முதுகுல குத்திட்டு மாப்பிள்ள இல்ல மாப்பிள்ள பண்ணிட்ட நீ எனக்கு. அந்த கேமரா வித்து கொடுத்ததே அவர் தான். அவர் மூலியமா தான் துண்டை போட்ட ரேட்டு பேசுனது. அங்க இருந்தா ரேட்டு கம்மியா போகும், கமிஷன் பேச முடியல. இல்ல கமிஷன் தெரியல, வாங்கினவர் கூட கமிஷன் அடிச்சா சொன்னானே. என்னுடைய ஒரே நோக்கம் கமிஷன் இல்ல, கலை தாகம் இருந்தா போதும். உங்கள்கிட்ட ஒரு கலை தாகம் இருக்கா, வாங்க நம்ம ஒன்றிணையலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல. ஆனா நீங்க வந்து அவரை வச்சு படம் எடுக்கிறீங்கன்னா வந்து ஆன் ஸ்பாட்டுக்கு ஃபுட்டு நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். மதியானம் 1:30 மணிக்கு சாப்பிட்டாருன்னா ஒரு 3:30 வரைக்கும் ஒரு குட்டி தூக்கு ஒரு ஓய்வு போடுவாரு. அதுக்கு வந்து நீங்க வந்து பெட்டெல்லாம் வச்சு படம் எடுக்கணும்னா கலை தாகம்ல கலை தியாகம் தான் பண்ணாரு. இல்ல கரெக்டா வந்துருவாரு, 1 மணிக்கு வந்துருவாரு. 12:45 ஸ்டார்ட்னா மற்றவங்களாம் கூட சாப்பாடு இல்லை, ஏதாவது பிஸ்கெட் தான் கிடைக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ. சாப்பிட்டாதான் நமக்கு மூளை வேலை செய்யும், மூளை வேலை செஞ்சாதான் நடிப்பு நிறைய வரும். ஒரு மூளையில போய் தூங்க வேண்டியது அப்படின்னு ஒரு 3 புரோட்டா கேட்பாரு. சாப்பிட்டு மூளையில போய் தூங்க வேண்டியது. சாப்பிட்டோன்னே ஷூட்டுக்கு வருவாரானா இல்ல, சாப்பிட்டோன்னே என்ன அந்த நம்பர் கேக்குறீங்களா? ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸாக என்னன்னா இதுக்கு முன்னாடி பண்ணதோட ஒரு நெக்ஸ்ட் லெவலில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் வந்து நார்மலாக வந்து ஒரு 5 நாள் 6 நாள் எடுக்க வேண்டியது 1 மணி நேரம் படத்தை. ஆனால் வந்து ஒரு 3.5 நாள் முடிச்சே ஆகணும், பட்ஜெட் கன்ஸ்டன்ட் இருக்குங்கிறதுக்காக. ஸோ டீமாகவே வந்து எல்லாரும் அவங்களோட எஃபர்ட்டை போட்டு கோஆப்ரேட் பண்ணி இதை வந்து இந்த 3 நாளுக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். உண்மையாகவே இந்த படத்தில் வந்து டீம் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். எல்லாம் வந்து டீமாக இணைஞ்சு இதில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தோம். ஆனால் என்னதான் ரெஸ்ட் எடுத்தாலும் ஷூட்டிங்கில் கரெக்டாக இருக்கும், முடிச்சு நடிச்சிடும். நான் வரேன். இந்த சிம்பு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, இந்த F1 கார் ரேஸ் இருக்கு இல்லையா, அடுத்த क्वेश्चन நீங்க அந்த F1 கார் ரேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கார் வந்து ஒரு ரவுண்ட் இப்படி முடிச்சிட்டு வருதுன்னா அங்க கொஞ்சம் நிப்பாட்டணும், டயரை மாத்தணும், ஃபியூயலை ஏத்தணும், அதுக்கப்புறம் வண்டி கிளம்புச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த இவரு சிம்பு பத்தி பேசும்போது எனக்கு ஒரு இது ஞாபகம் வந்துச்சு. இல்ல அது படம் வந்து சென்னையில வந்து ஒரு 2-3 டிஸ்ட்ரிபியூட்டர் உங்க மாதிரி கான்டாக்ட்ஸ் போட்டு காமிச்சோம். அவங்களுக்குலாம் எங்களை யாருன்னே தெரியாது. அவங்க ஒரு கான்டாக்ட் மூலியமா ஏஜென்ட் மூலியமா வந்து படம் பார்த்தாங்க. ரைட்டர்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. அவங்களாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ரைட்டர்ஸ், கமல் சார், பாக்யராஜ் சார், இவங்க கூட ஒர்க் பண்ணவங்க. அவங்களாம் பார்த்துட்டு நேரா எல்லாரையும் பாராட்டிட்டு இவர்கிட்ட மட்டும் நம்பர் வாங்கிட்டு போனாங்க. உன்கிட்ட ஏதோ இருக்குப்பா, உன் கேரக்டர் ஒரு மாதிரி அட்ராக்டிவா இருக்கு. உண்மையிலுமே
நீங்கள் கை தட்டுறதுக்குலாம் இப்போ ரெக்ரெட் பண்ணுவீங்க நான் சொல்கிறதுக்கு. தெரியும் கை தட்டி எல்லாமே வந்துட்டு நானே அவரை கூப்பிட்டு சொன்னேன், இவருக்கு இது மொதல் டைம் இல்லை, மைடியர் எக்ஸ்லேயே இவருக்கு நல்ல ஒரு இந்த மாதிரி கிடச்சிது ப்ரோ. இந்த மாதிரி எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்க, எல்லாரும் ஜென்ரலாக வந்து நல்லா நடிச்சிருக்கமான்னு சொல்கிறது வேற, நம்பர் வாங்கிட்டு போப்பான்னு கட்டிலாம் பிடிச்சாங்க எல்லாரும். அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த படம் இதுக்கு முன்னாடி நீங்கள் நடித்த படத்தை எல்லாம் வச்சு நல்ல ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்கள். திருச்சி போனோன்னு ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் அடித்தேன், ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டீங்களா ப்ரோன்னு. பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னாரு. எங்கே ப்ரோ காட்டுங்கன்னா டிண்டரையும் பம்பிள் எடுத்து காட்டிட்டு இருக்கேன். அதுக்கு நான் கேட்டேன், ஏன் ப்ரோ உங்களெல்லாம் எவ்வளோ பேர் பாராட்டுறாங்க, ஒரு ஆக்டருக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஏக்கம், பெரிய ஒரு ரைட்டர்ஸ் வந்து ஒரு ரைட்டர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் இதெல்லாம் விட்டுட்டு ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் சொன்னார். நான் வந்து இந்த படத்தில் வர சிம்பு கேரக்டர் மாதிரி ப்ரோ, நல்ல டேலண்டடாக இருப்பார், ஆனால் கொஞ்சம் இந்த லேசாக வந்து இந்த கேர்ள் சைடு போகிறனால கொஞ்சம் கேர்ள் சைடு போல சொல்லவே இல்லை. இல்லை இந்த கேர்ள் சைடு போன்னு சொல்ல இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து கொஞ்சம் பூசி மொழிகி சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கங்க, நான் சிம்பு மாதிரி ப்ரோ, கொஞ்சம் தேவையில்லாத விஷயத்துல நான் டிஸ்ட்ராக்ட் ஆகி நிறைய போயிடுறேன். நான் மட்டும் நினச்ச அட்மேன் மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்தேன்னா இண்டஸ்ட்ரி செதறும் ப்ரோ அப்படின்னு. இண்டஸ்ட்ரி சதுரம்லாம் சொல்லலை. நல்ல வேளை எந்த இண்டஸ்ட்ரின்னு சொல்லாம விட்டுட்டீங்க அது வரைக்கும். Why should watch தூண்டில் கஜா? ஆன்சர் பண்ணுங்க 2 லைன்ஸ்ல. 2 லைன்ஸ்லாம் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையில 2013 நான் பிறக்கும் போது புவான்னு கத்தல யாரு பாருங்க 90ல பிறந்தாரு அவரு. முக்கியமான பாயிண்ட் இது நான் சொல்றேன். நாங்க எல்லாரும் அமைதியா இருப்போம். வாழ்க்கையில பாத்தீங்கன்னா முக்காவாசி மனிதர்கள் வந்து நம்மள மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாம் வாழ்க்கையில விரக்தியில தான் இருக்காங்க. ஸோ அவங்க இருக்க வந்து மன கஷ்டத்துக்கும் சோகத்துக்கும் துக்கத்துக்கும் துயரத்துக்கும் ஒரு யூடியூப் ஓபன் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு யூடியூபா கட் பண்ணி டெலிட் பண்ணி யூடியூப் 2 லைன் இத பாருங்க 2 லைன் முக்கியமா பேசவே ஒரு முக்கியமான லைன் ப்ரோ. இது தூண்டில் கஜா ஏன் முக்கியமான பார்க்குற காரணம் என்ன அப்படின்னா, ஜென்ரல் ஆடியன்ஸ் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற ஃபிலிமோ இல்லை வந்து பயங்கர கதை இருக்குது ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி ஒரு நார்மல் மனிதன் ஒரு சி கிளாஸ் ஆடியன்ஸ் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சொல்லுங்க யார் இன்டர்ஃபியர் ஆகணும்? இப்போ எது வரை இருக்குது தூண்டில் கஜா? தூண்டில் கஜா ஏன் பார்க்கணும்? நார்மலா அந்த ஒரு சராசரி பாமர மனிதன் எடுத்துட்டோம் பாருங்க, அவ்வளவுதான். மக்கள் தோன்றி மண் தோன்ற காலத்துல அதையே சொல்ல விட மாட்டேங்குது. அன்னைக்கு காலையில 6 மணிக்கு தூண்டில் கஜா அப்படிங்கிற அந்த படத்தை ஏன் நீங்கள் பார்க்கணும் காரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாக இருக்க ஒரு பொதுமக்கள் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கிறத விட துக்கம் துயரம் சோகம் சண்டை இப்படியே அவங்க வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. அப்படி வந்து அவன் ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணி ஒரு கண்டென்ட் பார்க்குறான் அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற படம், ஒரு இன்டென்ஸான படம், அதெல்லாம் தாண்டி வந்து அவன் ஒரு 10 நிமிஷம் பார்க்குறான், ஒரு 20 நிமிஷம் பார்க்குறான், 6 மணி பார்க்கணும்னா அவனோட மெயின் இது என்ன? என்டர்டெயின்மெண்ட். அவன் இருக்கிற வீட்டில் இருக்க சோகம் துக்கம் துயரம் அடிதடி இருக்கிறதுக்கு இப்படி பார்க்குறப்ப ஒரு சந்தோஷம் வரணும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கணும். ஸோ வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த தூண்டில் கஜா படத்தை பண்ணியிருக்கோம். இதோட அல்டிமேட் கோலே வந்து மக்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக தான். படம் இந்த அளவுக்கு லேகா இருக்காது, கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்கும். Thank you for your 10 line words. 10 லைன் மேலே பேசியிருப்பாரு. இன்னொரு பாயிண்ட்டை மட்டும் விட்டுட்டேன். தூண்டில் கஜா படத்தை ஏன் பார்க்கணுங்கிறதுக்கு இன்னொரு ஒரு காரணம் இருக்கு. பார்க்க கூடாதுன்னு இப்போ ஒன்று சொல்லுவாரு. சினிமா பண்ணணும் படம் பண்ணணும்னு இருக்க ஒரு டீம், திருச்சியில் இருக்க நாங்கள் ஒரு டீம், கஷ்டப்படுறவங்க கை காசை போட்டு இருக்க கேமரா வித் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பணத்தை ரெடி பண்ணி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு அவுட்டை பண்ணியிருக்கோம்னா எங்களை மாதிரியான யங்ஸ்டர்ஸ் எங்களை மாதிரி பணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களை ஆதரிக்கிறதுக்காக நீங்கள் தூண்டில் கஜா படத்தை பார்க்கலாம். இன்னொரு ஒரு காரணம் இருக்குது தூண்டில் கஜா படத்தை பார்க்கறதுக்கு. தூண்டில் கஜா படத்தை ப்ரொமோஷனுக்காக எங்கள் தானே தெரிவி கீர்த்தி வந்திருக்காங்க. இவங்க வந்து இந்த இன்ட்ரி பண்ண காரணத்துக்காகவே நீங்கள் தூண்டில் கஜா படம் பார்க்கலாம். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ண இன்னொரு காரணம் இருக்குது ஏன் தூண்டில் கஜா படம் பார்க்கணும்னு.
அரவிந்த் திரு டைரக்ட் பண்ணியிருக்காரு, அந்த காரணத்துக்காக நீங்க பார்க்கலாம். இதுதான் கடைசி காரணம் பாருங்க. அரவிந்த் இருந்தார். பாத்தீங்களா உங்க அண்ணன் உங்களை எப்படி ப்ரோமோட் பண்றாரு பாருங்க. இது நீங்க 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 ஏன் தூண்டில் கஜா ஏன் பார்க்கணும்னு சொல்லல நீங்க நீங்க ஒரு காரணம் சொல்லையே ப்ரோ. சொல்லு ப்ரோ. தூண்டில் கஜா ஏன் பார்க்கணுன்னா உங்களுக்கு டியூரேஷன் வந்து அதிகம் தான், 50 மினிட்ஸு. ஆனால் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் ஃபிலிமோட ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப்னா ஒரு ஃபுல் படம் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். 50 மினிட்ஸ் வந்து வேறு லொக்கேஷனில் 3 நாள் எடுத்திருக்கோம். ஸோ எல்லாருமே ரெகுலராக ட்ராவல் பண்ணி கஷ்டப்பட்டு கொஞ்சம் எடுத்திருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தூண்டில் கஜா ஏன் நான் பார்க்கணும்னு சொல்லுவேன்னா, இந்த கதை ஸ்கிரிப்ட் எனக்கு தெரியும், ஷூட்டிங் எப்படின்னு தெரியாது, எதுவும் தெரியாது. நான் ஸ்கிரிப்ட் தெரிஞ்சதோட சரி. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நான் படம் பார்த்தேன். படம் பார்த்த 50 நிமிஷமே எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு சர்ப்ரைஸாக அந்த ஒரு புது என்டர்டைனிங் எனக்கு ஃபீல் பண்ணணும்னா இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு ஃபன் ஃபீல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்டர்வியூவே செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. படம் பாருங்க, இன்னும் ஃபன்னாக இருக்கும். டிசம்பர் 20 ப்ரூம்ஸ்டிக் யூடியூப் சேனலில் தூண்டில் கஜா ரிலீஸ் ஆகுது. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ கீர்த்தி, ரொம்ப நல்லா ஹோஸ்ட் பண்ணீங்க. நானும் உங்களோட பெரிய ஃபேன். உங்கள் ஸ்ரீரங்க தேவதை ஒர்க் பார்த்துருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து லுக்கு வந்து நார்மலாக இருக்கும், ஆனால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்தா லுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ண மாட்டாங்க. இந்த ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அவங்கள கரெக்டாக ப்ரொமோட் பண்ணி பிராண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. பட் வந்து இந்த மூணுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஹீரோயின் மெட்டீரியல். ஸோ உங்களோட படம் சாரி அவருக்கு இந்த வீக்னஸ் இருக்கு, அதனால கொஞ்சம் உங்களோட படம் டிசம்பர் 12 மகாசீனா, நீங்கள் இதில் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்காக நாங்கள் எல்லாருமே வெயிட்டிங். உங்களுக்கு வாழ்த்துக்கள். டிசம்பர் 20 ப்ரூம்ஸ்டிக் யூடியூப் சேனலில் தூண்டில் கஜா ரிலீஸ் ஆகுது. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. யாருன்னு இந்த கஜா? அண்ணன் வர்ற எல்லா அசைன்மெண்ட்டும் அவருக்கே கொடுக்குறாரு. ஏன்னா அவர் எல்லாரும் தூண்டில் கஜான்னு கூப்பிடுறாங்க?